Happy morning, students. Last class we discussed with the selections. Today we are going to learn about hybridization. So, what is hybridization? Hybridization is the method of producing new crops varieties in which two or more plants or of unlinked genetically constitutions is crossed together that result in a progeny called hybridization. ஸோ ஹைப்ரிடைசேஷன் அப்படின்றது என்ன மீனிங்னா நம்மளுடைய ஜீன் சீக்வன்ஸ் அதாவது ஜெனட்டிக்கலி வந்து டிஃபர் ஆன ரெண்டு பிளான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு செய்யறத தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்ல போறோம். Hybridizations offers improvement in crop and it is the only effective means of combining together the desirable characters of two or more varieties or species. ஸோ ஹைப்ரிடைசேஷன்ல முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச அதாவது டிசைரபிள் கேரக்டர் நம்மளுக்கு பிடிச்ச பண்புகளை வச்சிருக்க பிளான்ஸ் அது ஒரு பிளான்ட்டா இருக்கட்டும் இல்லை ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இல்லைன்னா வேற ஸ்பீஷியஸா இருக்கட்டும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பிளான்ஸை வந்து ஹைப்ரிடைசேஷன் அதாவது ஒன்று சேர்த்து அதுல வந்து ஒரு நியூ வெரைட்டி எடுக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்றோம். The first natural hybridization was observed by cotton mother in maize. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹைப்ரிடைசேஷன் அப்படின்றது எதுல நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மேதர் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் மேய்ஸ் பிளான்ட்ல இந்த ஹைப்ரிடைசேஷன் அப்படின்றத வந்து பண்ணி காமிச்சாரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப்ஸ் இன் ஹைப்ரிடைசேஷன். ஸோ இந்த ஹைப்ரிடைசேஷன் அப்படின்ற கலப்பு செய்யறதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ஹைப்ரிடைசேஷன்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளான்ஸை நம்ம சூஸ் பண்றோமோ அந்த பிளான்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். செலக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ். மேல் அண்ட் ஃபீமேல் பிளான்ஸ் ஆஃப் திஸ் டிஸ்ரைட் கேரக்டர்ஸ் ஆர் செலக்டட். இட் ஷுட் பி டெஸ்டட் ஃபார் தயர் ஹோமோசைகோசிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளான்ஸ்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா எந்த பிளான்ட்டை நம்ம சூஸ் பண்ணோமோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் பிளான்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸோடைய ஹோமோசைகோசிட்டி அதாவது ஒத்த பண்புகள் ஒத்த பிணைப்பு அந்த லிங்கேஜை வந்து நம்ம செக் பண்ணணும். செகண்ட் ஒன் எமாஸ்குலேஷன்ஸ். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் ஆந்தர் டு ப்ரிவென்ட் செல்ஃப் பாலினேஷன் பிஃபோர் ஆந்தசிஸ் பீரியட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் எ ஃப்ளார். ஸோ இமாஸ்குலேஷன் அப்படின்றது என்ன மீனிங்னா ஒரு ஃப்ளார்ல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் சேர்ந்தே இருக்கும். ஸோ அந்த பிளான்ட் வந்து செல்ஃப் பாலினேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏன்னா இவங்கள்ட்ட மேலும் ஃபீமேலும் சேர்ந்தே இருக்கிறதுனால ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலினேஷனுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணிக்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக அந்த பாலினேஷன் நடக்கும். நம்ம சூஸ் பண்ண பிளான்ட்ல இது மாதிரி மேலும் ஃபீமேலும் இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற மேல் பார்ட் அதாவது மேல் எந்த பிளான்ட் வந்து ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகுதோ அந்த மேல் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்கிறது ரிமூவ் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா emasculation அப்படின்னு சொல்ல போறோம். And third one bagging. The stigma of a flower is protected against any undesirable pollen grains but covered within a bag. So next one வந்து பாத்தீங்கன்னா பேகிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட்ஸ்ல வந்து இருக்கிற ஃபீமேல் பார்ட்ல வேற எந்த பிளான்ட்டோடைய மேலோ இல்ல மேல் ஆந்தோஸோ வந்து ஒட்டி அதுல பாலினேஷன் நடக்காம இருக்கிறதுக்காக அதனுடைய ஸ்டிக்மா அந்த ஃபீமேல்ல வந்து பார்த்தா ரீப்ரொடக்ஷன் பார்ட்ல 3 இருக்குன்னு படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி. அந்த ஸ்டிக்மா பார்ட்டை மட்டும் பாதுகாப்பா ஒரு பேகை வச்சு கவர் பண்றதா நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா பேக்கிங் அப்படின்னு சொல்ல போறோம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கால்டு கிராசிங். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from selected male flower to a stigma of a female emasculated flowers. ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிராசிங். இந்த கிராசிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மேல் பிளான்ட்டோடைய பார்ட் அந்த ஆன்சரை சூஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த சூஸ் பண்ண அந்த மேல ஆன்சரை வந்து ஆல்ரெடி நம்ம பேக் பண்ணி இருக்க ஃபீமேலோட ஸ்டிக்மாவில் ஒட்டுறது வரைக்கும் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிராசிங் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஹார்வெஸ்டிங் சீட்ஸ் அண்ட் ரைசிங் பிளான்ஸ். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா விதைகளை வந்து சூஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஒன் புதிய பிளான்ஸை வந்து உருவாக்குறது. ஸோ த பாலினேஷன் லீட்ஸ் டு ஃபர்டிலைசேஷன்ஸ் அண்ட் ஃபைனலி சீட்ஸ் ஃபார்மிங் டேக்ஸ் பிளேஸ். The seeds are grown into new generations which are called a hybridization. So lastல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆன்சரும் ஃபீமேல் ஒன்று செஞ்சதுக்கப்புறம் அதில் பாலினேஷன் ஃபர்டிலைசேஷன் வந்ததுக்கப்புறம் சீட் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஜென்ரேஷனுக்கு உருவாக்குறதுக்கு யூஸ் பண்றதுனால நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்டெப்ஸ் இன் ஹைப்ரிடைசேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ். செகண்ட் ஒன் எமாஸ்குலேஷன். தேர்ட் ஒன் பேகிங். Fourth one crossing and fifth one harvesting seeds and raising plants. So
So these are the steps involved in hybridization. And next one, emasculation and bagging. ஸோ எப்படி பிளான்ஸ் வந்து எமாஸ்குலேஷன் பேகிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது இந்த சைடில் பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன். ஸோ ஹைபிரிடைசேஷன்ல என்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அக்கார்டிங் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிளான்ஸ் த ஹைபிரிடைசேஷன் இஸ் டிவைடட் இன்டு சம் டைப்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப் பிளான்ஸ், அதாவது பிளான்ஸ் இடையில இருக்கிற அந்த தொடர்பை பேஸ் பண்ணி, அந்த உறவு முறையை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெனி டைப்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். First one, intravarietal hybridization. Second one, intervarietal hybridization. Third one, interspecific hybridization. And fourth one, intergeneric hybridization. First, we discuss with intravarietal hybridization. So, intravarietal hybridization means the cross between the plants of same variety. Such cross are usually only in the self-pollinated crop. ஸோ இன்ட்ராவெரைட்டல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சேம் வெரைட்டி இருக்கிற பிளான்ட்ஸ்ல மட்டும் தான் நடக்க முடியும். இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேட்டட் கிராப், அதாவது மேல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஒரே ஃபிளாரை ப்ரெசென்ட் ஆகிருக்கிற செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ்ல மட்டும்தான் இதை நடத்த முடியும். செகண்ட்